ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேலைக்கு அவங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பா இந்த நாளில என் தேவன் எங்களோடு இடைப்பட வேண்டுமா கூட செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க எங்களோடு பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். அப்பா சத்தியத்தை அறிகிற அறிவினால எங்களை நிரப்புங்க. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திலும் எங்களை நடத்துங்கப்பா. நன்றி 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 ஆவியானவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா. உமது வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டுமா கூட செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்துல 16 வசனங்கள்ல பாதி, 16வது வசனத்துல பாதி நம்ம பார்த்தோம். 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தி இருக்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அதை வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் வந்து ஒன்று ஆவிக்குரிய பட்டயம், அடுத்து வசனமாகிய பட்டயம். அந்த ஆவிக்குரிய பட்டயம் வந்து பிசாசுகளை எதிர்ப்பதற்கு, ஆவியினாலே வெள்ளம் போல வருகிற சத்துருவை ஜெயம் எடுப்பதற்கு வசனத்தை வச்சு நம்ம போராடுகிற ஒரு பட்டயம். இன்னொன்று இருபுற கருக்குள்ள பட்டயம் நம்மளுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கறதா இருக்கிறது. இன்னொன்னு சத்துருவை எதிர்க்கிறதா இருக்கிறது. 2 பட்டயத்தை குறித்து பார்த்தோம். ஒன்று நம்மை சுத்திகரிக்கிறதும் மற்றவர்களை சுத்திகரிக்கிறதுக்கும் உதவக்கூடிய வசனம், அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இன்னொன்று ஆவிக்குரிய பட்டயம். அந்த ஆவிக்குரிய பட்டயமாகிய வசனம் என்பது சத்துருவை, வெள்ளம் போல வருகிற சத்துருவை ஆவியானவர் வசனத்தை கொண்டு எதிர்க்கிற ஒரு பட்டயம். அப்போ பட்டயம் என்பது வந்து வார்த்தை தான். அந்த வார்த்தையானது ஆவியானவருடைய உதவியோடு எடுத்து நம்ம பிரயோஜனப்படுத்தும் பொழுது பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று யாக்கோப்பு 4:7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக நம்ம பிசாசை எதிர்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த நாளில கூட அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையை பெற்றவர். இப்போ ஒரு மகிமையின் ராஜா, நம்முடைய தேவன் மகிமையின் ராஜா. அப்ப இந்த மகிமையின் ராஜா அவனுடைய முகம் வந்து எப்படி இருக்கிறது? சூரியனை போல காட்சியளிக்கிறது. இப்போ இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆயிரம் அதாவது சூரியனை ஒன்றாக பெற்று அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் வந்து பிரகாசமா இருந்தது போல அந்த இடத்துல மகிமையின் ராஜாவனுடைய பிரசனம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மகிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சூரியன் ஒரு விதமான நட்சத்திரம் தான். இப்ப இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். சந்திரன் வந்து யாரு? விசுவாசிகளா இருக்கிறார்கள். நட்சத்திரங்கள் வந்து ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ சூரியன் வந்து நம்ம நீதியின் சூரியன், நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சூரியனுடைய பிரகாசம் சந்திரனாகிய ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் படும் பொழுது அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். அந்த பிரகாசமானது எந்த அளவுக்கு வாங்கி பிரகாசிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பிறை சந்திரனா இருக்கலாம், முழு சந்திரனா வரலாம். அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல அவங்க போகலாம். நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியவர்களான ஊழியக்காரர்கள். இந்த நட்சத்திரங்கள் இரவும் பகலும் பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம முதல்ல பார்த்த நட்சத்திரங்களை குறித்து பார்க்கும்போது இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதாவது பகல்ல கூட நட்சத்திரம் தெரியும் வானத்துல. நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. பகல்ல சூரியனுடைய வெளிச்சத்தினால வெகு தொலைவில் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா பகல்லையும் நட்சத்திரம். அதனால ஊழியக்காரர்கள் எந்த நேரமும் இரவும் பகலும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த முகத்தின் பிரகாசம் என்று சொல்லி பார்க்கும்போது மகிமையினுடைய தேவன் இந்த உலகத்துல மாசமான இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில வரும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமியில வந்தார். ஆனா மகிமையின் ராஜாவாய் சிலுவையில அறையப்பட்டு மகிமையின் ராஜாவாய் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்னன்னா தேவகுமாரனுடைய சாயலை பெற்றவராய் இருக்கிறார். இதுதான் வந்து அந்த சாயலை, மகிமையின் அந்த சாயலை வந்து மறுரூப மலையில, தாபோர் மலையில வந்து அந்த 3 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். அந்த மறுரூபப்படுத்தி அந்த மகிமையின் சாயலை அவர் காமிச்சார். இப்ப இந்த அன்பு சீஷர்கள் 3 பேர், அவர்களுக்கு முன்பாக அவர் வந்து என்ன செய்றாரு? அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை இந்த பூமியில இருக்கும் பொழுதே காமிச்சு கொடுத்தார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று
மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வஸ்திரம் வந்து வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய முகம் அவ்வளவாய் பிரகாசிப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, சாதாரணமா சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அவருடைய பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் முகத்துல தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த தெய்வ அன்பு அவருடைய முகத்துல தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த உள்ளத்தினுடைய நிறைவு தான் அது நம்முடைய முகத்துல தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தினுடைய பரிசுத்தம், அந்த பரிசுத்தனுடைய பிரகாசம் தான் அவருடைய முகத்துல வீசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய முக பிரகாசத்தை யோவான் வந்து தரிசிக்கும் பொழுது ஆச்சரியமா அதிர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி யோவானால நிக்க முடியல. அவ்வளவு தூய்மை உள்ள அவருடைய முக பிரகாசத்தை யோவானால தாங்க முடியல. இப்போ இந்த சூரியனுடைய சுவாபங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 3 விதமான சுவாபங்கள். அக்னி பிழம்பு போன்ற ஒரு தன்மை சூரியனுக்கு இருக்கு. 2வது சூரியனுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தன்மை இருக்கு. 3வது சூரியன்ல இருந்து உஷ்ணம் வரும், உஷ்ணம். இப்போ 3 சுவாபங்கள் சூரியனுக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ சூரியன் வந்து எப்படின்னா அக்னி பிழம்பு போல இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல சித்திரை வெயில் சொல்லும் பொழுது ரோடு எல்லாம் கூட அப்படியே உருகும். சில நேரங்கள் இந்த நாட்கள்ல கூட பார்த்தீங்கன்னா வருகிற மே மாசத்துல தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ரோட்ல நடக்க முடியாது, ரோடெல்லாம் தரையெல்லாம் உருக ஆரம்பிக்கும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மாறி போச்சு. போன வருஷத்துலேயே கம்பங்கள்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு, மின் கம்பங்கள்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு வெளிநாடுகள்ல. அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மாறி போச்சு. அது அக்னி பிழம்பு சொல்லுவாங்க, அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான், நட்சத்திரத்தில் ஒன்றுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி என்றால் அது பிரம்மாண்டமான ஒரு காரியமா, அது பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால அது வந்து வித்தியாசமாய் மிகப்பெரியதாய் நமக்கு தெரிகிறது. இப்போ இது அக்னி பிழம்புன்னு சொல்லும் பொழுது அது பட்சிக்கிற ஒரு தன்மை கொண்டது, பட்சிக்கிற தன்மை. இப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதாவின் ஒரே பொருளானவர், பிதாவின் சாயலை பெற்றவர். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நீதியின் சூரியனாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய பிரகாசம் அதுல எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஒரு 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 காலத்துல அன்பா இருந்தவர் இப்போ வந்து வருகிற நாட்களிலே நீதியுள்ள தேவனாய், அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராய், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை சொல்லும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர் நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயத்திருக்கும். அப்ப அந்த பட்டயம் வசனம் வந்து நியாயத்திருக்கிறது ஒன்றாய் அது கிரியை செய்யுது. அப்போ இயேசு கிறிஸ்து பட்சிக்கிறவராக, நியாயத்திருக்கிறவராக அந்த இடத்துல செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பொருளாதாரம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த பட்சிக்கும் அக்னியாய் காணப்படுகிறார். ஒன்று, இந்த பட்சிக்கு அக்னி யாருடைய சுவாபம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய கோபம் பல இடங்களில் வெளிப்படுது. அவர் சொல்றாரு, பட்சிக்கும் அக்னியாய் அவர் இருக்கிறதை செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் அநேகருக்கு கோபமாய் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இதுல பல இடங்கள்ல தேவன் வந்து என்ன செய்யறாரு, சில நேரங்கள்ல குற்றங்களை செய்யும் போது, இஸ்ரேல் மக்கள் குற்றங்களை திருக்கும்போது, அந்த மனுஷனுக்கு விரோதமா என் முகத்தை திருப்புவேன், அந்த ஜாதிக்கு விரோதமா என் முகத்தை திருப்புவேன் பாரு. அப்படி திருப்பும் பொழுது என்ன செய்யறாரு, அந்த இடத்துல ஆண்டவர் பட்சிக்கிறவராக, அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துகிறவராக நமக்கு சொல்லப்படுகிறது. வேதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில சங்கீதங்கள்ல பார்க்கலாம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை எங்களை திருப்பி கொண்டு வரும், மது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பிரகாசமாய் வைக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, சில நேரங்களில் தன் முகத்தை மறைக்கிறவராய் இருக்கிறார். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையும், நான் வியாகுலப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நீங்க என் முகத்தை, அதாவது அந்த முகம் மறைக்கப்படும் பொழுது என்னன்னா வேதனைகள் பெருகுகிறது, கஷ்டங்கள் பெருகிறது, கோபங்கள் வெளிப்படுகிறது. பட்சிக்கு அக்னியா அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல தேவன் வந்து கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உங்களுடைய கோபத்தை எனக்கு மறைப்பீர், சங்கீதம் 13:1 சொல்லும் போது அது சொல்லப்படுது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றார், அந்த இடத்துல அக்னி பிழம்பாய் அவர் தன்னை வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். அது வந்து பட்சிக்கும் அக்னியான பிதாவை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இது முதலாவது ஒரு காரியம். 2வது வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வந்தார், உலகின் ஒளியாய் வந்தார்.
புறஜாதிகள் மத்தியில இருளில் இருக்கிற ஜனங்கள் பேருளை கண்டார்கள். புறஜாதி மக்களுக்கு அவர் வெளிச்சமாக வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிச்சமாய், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாய், அந்தகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சமாய் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டதை நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், மனுஷகுமாரனுடைய சுவாபத்தை வெளிச்சமாய் இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சமாக அந்த இடத்துல அவர் வந்ததை காண்பிக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய் வந்ததை காண்பிக்கிறாரு. மூன்றாவது பாத்தீங்கன்னா உஷ்ணம், சூரியன்ல இருந்து பிரகாசிக்கிற அந்த உஷ்ணம். இந்த உஷ்ணம் யாரை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அருமையானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிழலிடும் பொழுது நம்மளுடைய உடம்புல டெம்பரேச்சர் மாறும். அந்த டெம்பரேச்சர் மாறும். அந்த ஒரு உஷ்ணம் நம்மளுடைய சரீரத்துல பரவுவதை நம்ம உணர முடியும். அக்னியாய் பரிசுத்த ஆவியானவர் அக்னியா இறங்கும்போது அந்த ஒரு உஷ்ணம் நம்முடைய சரீரத்துல பரவுகிறதை நம்ம உணர முடியும். ஆக இந்த இடத்துல நமக்கு 3 பேரும் அந்த இடத்துல சூரியனுக்குள்ளே இந்த 3 தன்மைகள் இருக்கிற மாதிரி இந்த 3 தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பட்சிக்கும் அக்னி இருக்கிறார், வெளிச்சமும் இருக்கிறது. அவருடைய ஆவியானவர் நமக்கு உஷ்ணமாக ஒரு அனலாக்கும்படியாக நமக்குள்ள வருகிறவராய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வீக ஒளியை, அந்த பிரகாசத்தை யோவானுக்கு காண்பிக்கும் பொழுது யோவானால் தாங்க முடியல. அந்த முகத்தை பார்த்த உடனே அவர் சூரியன் போல அதை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். 17வது வருஷம் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் இருந்த அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன் என்று சொல்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, செத்தவனை போல அப்போ அவருடைய பிரகாசத்தை உணர முடியாத பொழுது என்னன்னா செத்தவனை போல நம்ம மாறுகிறோம். அதாவது ஒரு லிமிட் தாண்டிச்சுன்னு வச்சுங்களேன், ஆண்டோடைய பிரசன்னத்தை நம்மளால தாங்க முடியாது, நம்முடைய உடம்பு தாங்குறது இல்லை. சில நேரங்களில் தேவனுடைய வல்லமை நம்ம மேல இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பேலன்ஸ் போயிடும். இன்னைக்கு கூட ஒரு ப்ரேயர் போகும்போது நிறைய பேர் பேலன்ஸ் இல்லாம இது பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் நிதானத்தை விட்டோம்னா நம்மளுடைய பேலன்ஸ் கூட போயிடும் போல இருந்தது. அப்போ கொஞ்சம் அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி நம்ம நிற்கிறதுக்கு அந்த கிருபை செய்தார். அப்படி இல்லைன்னா நம்ம கூட என்ன பேலன்ஸ் போயிடும். அந்த வல்லமை நம்ம மேல இறங்கும் பொழுது பேலன்ஸ் இல்லாம போயிடுது. ஏன்னா தேவனுடைய வல்லமை அந்த பிரகாசத்தை நம்மால் தாங்க முடிவதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உருண்டு கண்டுக்குன்னு இன்னைக்கு ப்ரேயர் ஒன்று அட்டன் பண்ணோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே அந்த பிரசன்ஸ்ல அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க. ஏன்னா அந்த வல்லமையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த சரீரம் தாங்க முடியாது. அதனாலதான் யோவான் வந்து என்ன சொல்ற, செத்தவனை போல விழுந்தேன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரகாசத்தை எந்த மேகங்களும் தடுக்க முடியாது, கார் மேகமும் தடுக்க முடியாது, எந்த வல்லமையும் அவர் தடுக்க முடியாது. அப்போ நித்தியத்திலும் ஆண்டவர் என்றென்றுமாய் நமக்காக பிரகாசிக்கிறாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா 21வது அதிகாரத்துல 23வது வசனம் சொல்றது, ஆட்டுக்குட்டியானவரே விளக்கா இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு சூரியன் தேவையே இல்லை, அந்த இடத்துல ஒரு லைட் தேவையில்லை, அந்த இடத்துல யாருமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு பரலோக ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமா இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சூரியனா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்ம பிரகாசிக்கிற நீதியின் சூரியனா இருக்கிறார். அப்போ அவர் வெளிச்சமா இருக்கிறார். அதே போல இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் வெளிச்சமா இருந்து நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பார்த்து பிரகாசிக்கிறவர்களா இருக்கோம். இரவு பகல் என்று நாம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறோம். சங்கீதம் 34 5வது வசனம் சொல்றது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வைக்கப்படாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வைக்கப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா நீதி சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்ற, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போகும். உன் நீதியின் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. ஏன்னா அவர் வந்து அஸ்தமிக்கிற தேவன் அல்ல, அவர் வந்து நித்திய வெளிச்சம், நித்தியமாய் நமக்கு வெளிச்சமா இருக்கிறவர். அவர் அஸ்தமிக்கிற தேவன் அல்ல. அஸ்தமிக்குன்னா முடிஞ்சு போறவர் அல்ல. சூரியனுக்கு வந்து இறப்புன்றது இல்லை. இப்போ ஆண்டவர் மனசு வச்சாதான் அதை அழிக்க முடியும். அதனால அது இதுக்கு பிறப்போ இறப்போ அப்படிலாம் இல்லை. அது வந்து மறைந்து போகுதுன்னா இந்த பக்கம் தெரியல, அந்தாண்ட பக்கம் தெரியும். இப்போ கிழக்கு பக்கம் காலையில தோன்றுனா மேற்கு பக்கம் அங்க
இருளா இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் வந்து இரவு நேரமா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது சுழண்டு கொண்டே தான் இருக்கும். அப்போ யார் பக்கம் யார் அவரை நோக்கி பார்க்கிறார், அவர்களுடைய முகத்துக்கு அவர் பிரகாசமா இருக்கிறார். யார் அவரை பார்க்கிறார்களோ அவர்கள் வந்து வெளிச்சத்தை கண்டடைகிறார்கள். உன்னத பாட்டுல 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல, சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசிக்கும் அந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது, சூரியனை போல் பிரகாசிக்கிற அந்த அந்த பெண்மணிகள், அதாவது அந்த சுலமத்தியில குறிச்சு சொல்லும் பொழுது அவள் யார் சொல்லிட்டு பாக்குறான். அந்த இடத்துல யாருன்னா, அது அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அது யாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற மணவாட்டி. அந்த மணவாட்டி வந்து என்ன எப்படி இருக்கிறாருன்னா, சூரியனை போல் பிரகாசிக்கிறார். எப்போ? சூரியனை பார்க்கும்போது சூரியனை போலவே பிரகாசம். அதே ரிஃப்ளெக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு ஒரு மெழுகுவத்தி வச்சுன்னா, மெழுகுவத்தியில் இருக்கிற வெளிச்சத்தை வந்து என்ன செய்யுது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். கண்ணாடி வந்து அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்படியே பிரதிபலிக்கும். அது ஏற்றவும், அதாவது அதிகமாகவும் தெரியாது, குறைவாகவும் தெரியாது அந்த வெளிச்சம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்ணாடியில நீங்க ஏற்றி வைக்கிற மெழுகுவத்தி எப்படியோ அதே வெளிச்சம் தான் அதுல தெரியும். மெழுகுவத்தி வந்து சின்ன மெழுகுவத்தி வச்சுன்னா அதே வெளிச்சம், அந்த மெழுகுவத்திலிருந்து கிடைக்கிற வெளிச்சம் தான் கண்ணாடியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போலதான் இன்னைக்கு மணவாட்டியாகிய நாம், மணவாட்டி திருச்சபையாகிய நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நாம் எந்த நிலையில் பார்க்கிறோமோ, எந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோமோ, அந்த நிலையிலேயே நமக்கு ஆண்டவர் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நீங்க கர்த்தரை தேடுகிறீர்கள், அவர் என்னது அப்படியே வெளிப்படார். நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை. அப்போ நாம் ஆண்டவரை தேடினால் அவர் நம்மை தேடி வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம வாழ்க்கை வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நான் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். அப்போ இருளில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை நாம் தேட வேண்டும். அதனால்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் உள்ள தமது அறிவின் ஒளியாகிய அந்த அறிவை தோன்று பண்ணு பொருட்டு அவர் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்ப நம்முடைய இருதயத்துல அந்த அறிவாகிய ஒளி நமக்குள்ள தோன்றணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வரும் பொழுது, அந்த வசனமாகிய அறிவு நமக்குள்ள வரும் பொழுது, வார்த்தையான இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிரகாசிக்கிறார். அதனால்தான் வேதமே வெளிச்சம் என்று சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் நமக்குள்ள எப்படி வரும்? வார்த்தையின் வழியாய் வரும். அவருடைய முக பிரகாசம் நமக்குள்ள எப்படி ஒளிரும்? வார்த்தையின் வழியாக தான் ஒளிரும். அதான் பாருங்க, பரம எருசலேம் முழுவதையும் ஒளிமயமாக்குகிற மகிமையின் ராஜாவினுடைய முக பிரகாசம் வேதத்துல சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வல்லமை நம்ம நீதியில் சொன்னாகிய கர்த்தருடைய ஒளி படும் பொழுது நாம ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஒளிமயமாக்குற அந்த பிரகாசத்தை நம்மேல் வீசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, மல்கியா 4வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்னுடைய நாமம் என்ன நாமம்? இயேசு என்ற நாமமா? இல்லை, தேவனுடைய வார்த்தை என்கிற நாமம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப அந்த வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களுக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேல் நீதியில் சூரியன் உதிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சூரியன், அந்த வெளிச்சம் நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுனா அப்படி இல்லை, அந்த வார்த்தை கேட்கறதோடு இல்லை, அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு பயம் நமக்குள் வர வேண்டும். அதற்கு பயந்து என்றால் என்ன? தீமையை விட்டு விலகி நன்மையை பற்றி கொள்கிறது, அசுத்தத்தை விட்டு விலகி பரிசுத்த பாதையில் வருவது, இப்படி நன்மையின் பக்கம் நாம் திரும்பி வருகிற ஒரு நிலைதான் பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் தேவனுடைய அந்த சூரியனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போதான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் தான்
நீதியின் சூரியன் உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அது சீட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் தேவன் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் நம் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல நாம் வளர்கிறவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர பிரகாரம் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை கொழுத்த கன்றுகளாக தான் வச்சிருக்கிறார். ஆகவே தேவன் என்ன செய்யறாரு? நம்மை எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுறார். சரீரமாக இருந்தாலும் சரி, ஆத்மீக காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு கொழுத்த கன்றுகளை போன்ற ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில கூட இந்த வசனம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தினுடைய பிரகாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பிரகாசத்தை பெற்ற உடனே யோவான் கீழே விழுந்து, சாஷ்டாகமா விழுந்து செத்தவனை போல் மாறினதை பார்க்கிறோம். அந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானா நாம் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். ஒரு நிமிஷம், சார்ஜ் குறைஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டவே. சரி, அடுத்த வசனமா பார்க்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அருமையானவர்களே, அந்த செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ற முதலில் அவர் கண்டபோது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு என்ன நேர்ந்தது என்று பார்க்கும்பொழுது, என்ன பேசினார் என்று பார்க்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் அந்த வேதத்துல பாத்தீங்கன்னா பல பதில்களை யோவான் சொல்லுகிறத பாக்குறோம். இப்போ வேதத்தை பாருங்களேன், ஒரு மனுஷன் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஏசையா பாத்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்த உடனே ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்றதை பார்க்கறோம். அதே போல யோபு பக்தன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு அவர் கத்துறது பார்க்கிறோம். கிதியோன் என்ன சொல்றாருன்னா, நீர் எங்களோடு இருந்தால் இந்த காரியம் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று குறையா சொல்றது மாதிரி பார்க்கிறோம். யோசுவா வந்து என்ன, நீர் எங்களை சார்ந்தவரோ அவர் சொல்றாரு. யோசுவா வந்து என்ன சொல்ற, நீர் எங்களை சார்ந்தவரோ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் போது அவர் கேட்கிறத காரியம் அது. அதே போல அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனை தரிசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அது போல ஒவ்வொருத்தரும். ஆனா யோவான் வந்து என்னது, செத்தவனை போல அங்க விழுறது பாக்குறோம். பாருங்க, 3 வருஷம் ஏசு கிறிஸ்துவோடவே இருந்த மனுஷன், ஏசு கிறிஸ்துவோடவே அந்த மார்பிளை சாய்ந்த ஒரு மனுஷன், அவ்வளவு அந்யோன்யமா இருந்த மனுஷன் ஏசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் செத்தவனை போல விழுறதுக்கு காரணம் என்ன? அந்த மகிமையான அந்த தெய்வீக தோற்றம், அவருடைய ஆவி ஆத்மா சரீரம், இது எல்லாவற்றிலும் அவர் தகுதி இல்லை என்பதை சுட்டி காட்டியது. அந்த இடத்துல அந்த தகுதியின்மையை அவருக்கு சுட்டி காட்டியது. யோவானுக்கு அவர் தேவ சாயலாய் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. ஏன்னு சொன்னா இப்ப அவருடைய ரூபமே மாறி போச்சு. எப்படி இருந்தது? கருமையா இருந்த முடியெல்லாம் வெண்பன்றி போல இருந்துச்சு. வாயில பாத்தீங்கன்னா அன்பா பேசின இடத்துல பட்டயம் புறப்பட்டு இருந்துச்சு. இருபுற கருக்குள்ள பட்டயம் வாயில இருந்து புறப்பட்டது. இப்படி பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள்லாம் அக்னிமயமான கண்கள், முகமெல்லாம் பாத்தீங்கன்னா பிரகாசம். இது வரையில மனுஷகுமாரனாவே பார்த்திருந்த யோவானுக்கு திடீர்னு இப்படி பார்க்கும்போது என்னன்னா, அவருடைய தோற்றம், அதனுடைய பிரகாசம், அவருடைய சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது. இது எல்லாமே ஒரு பயத்தை கொடுத்தது. அதனால்தான் அவர் செத்தவனை போல விழுந்தேன் என்று பார்க்கிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து மாம்ச பிரகாரமா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உருவத்தை வந்து வச்சு வழிபடுறது, போட்டோ வச்சு வழிபடுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம். மரியாளுடைய மடியில ஒரு சிறு குழந்தையா வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி குழந்தை இயேசுவாவே வச்சு பார்க்க கூடாது. அதே போல் வளர்ந்த இயேசுவாவும் வச்சு பார்க்க கூடாது. ஒரு போட்டோ வச்சுன்னு நீங்க பார்க்கணும். சில வீடுகள்ல பார்த்தா ஒரு நடிகர்கள் போட்டோ தான் வச்சுக்கிட்டு இயேசுன்னு சொல்றோம். அவன் ஒரு ஆக்டர், சினிமாவில் இயேசு மாதிரி வேஷம் போட்டவன். அவன் போட்டோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய உருவத்தை கொடுத்துட்டு போகல. வெரோனிகா முகத்தை தொடச்சது அதுனா அந்த ஒரு சாயல், அதை வச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு ஃபிகர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலுமே இயேசு கிறிஸ்து தன்னை வழிபடணும்னா ஒரு அழகா அந்த உருவத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா கொடுக்கல. அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான வசனம் உண்டு. நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
அதுல பாத்தீங்கன்னா 16வது வசனம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். நல்ல மனசுல எழுத வேண்டிய ஒரு வசனம் இது. கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், சீஷர்கள் நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தார்கள். பவுல் கூட இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரகாசத்தை தான் பார்த்தார். இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், ஆனாலும் அவன் சொல்றாங்க, நான் இனி அவரை மாம்சத்தின்படி அறியேன். இப்ப யோவான் பார்த்தது என்ன? மாம்சத்தின்படியான இயேசுவை அல்ல, மாம்சத்தின்படியான இயேசுவை அல்ல, பிரகாசமுள்ள முகத்தில் பிரகாசமுள்ள இயேசுவை தான் அந்த இடத்துல பார்க்கிறான். அப்போ இந்த உலக பிரகாரம் மனுஷகுமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல யோவான் தரிசிக்கல. அந்த இடத்துல ஒரு பயம் வந்தது, தேவ பயம் வந்தது. அதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்கன்னா, ஒரு திருடன் வந்து என்ன செய்வான், எப்பவுமே தேடிட்டு வருவான். கோர்ட்ல வரும்போது ஒரு வக்கீல் வந்து என்ன செய்வார், எப்பவுமே அவனுக்கு வாதாடிட்டு இருப்பாரு. அவன் பல முறை வந்ததும் ஒவ்வொரு தடையும் அவர் வந்து சரி பாவம் பார்த்து அவனை விலக்கி விலக்கி விட்டுருவாரு. அவனுக்கு போனா போதுன்னு சொல்லிட்டு அவனை விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு நாள் பார்த்தாக்கா வக்கீல் தேடி பார்க்குறான், ஒரு பெரிய கொலை கேஸ்ல மாட்டிட்டு வரான். இந்த தடவை நமக்கு எப்படியாவது வக்கீல் வாங்கி கொடுத்துருவாரு, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். தேடி தேடி பார்க்குறான், வக்கீல் இல்லை. சரி, அந்த கூண்டுல ஏறி நின்ன பிறகு பார்த்தாக்கா எதிரில் நீதிபதியா உட்காந்துக்கிறா. ஆஹா, சூப்பரா நீதிபதியா உட்காந்துக்கிறாரு, நிச்சயமா நமக்கு கன்ஃபார்மா விடுதலை வாங்கி கொடுத்துறான்னு நினைக்கிறான். அருமையானவர்களே, அந்த நீதிபதி அவனை அறியாதவர் போல இருந்தார். அந்த நீதிபதி வந்து கேட்குறாரு, என்ன குற்றம் சொல்லிட்டு. அப்ப ஐயா, நீங்க எனக்கு ஒவ்வொரு தடவை இது பண்ணி விடுதலை வாங்கி தருவீங்களே, இந்த தடவை எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வக்கீலை பார்த்து என்ன குற்றம் செஞ்சாங்க கேட்கும்போது, அவன் கொலை குற்றம். அப்ப அதற்குரிய தண்டனை, ஆயுள் தண்டனை உனக்கு அப்படி சொல்லிட்டு பனிஷ் பண்ணி அனுப்பிடுறாரு. அவன் வந்து கதறிக்கினே போறான், ஐயா இத்தனை முறை எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்களே, ஏன் இந்த முறை எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணீங்க? நான் அப்போ வக்கீலா இருந்தேன், உனக்காக பரிந்து பேசிட்டு இருந்தேன், உனக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். ஆனா நான் இப்போ உட்காந்துருக்கிற சீட்டு ஜட்ஜ்மெண்ட் சீட். இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காந்துருக்கும் போது நான் நீதிபதியாக தான் செயல்படணும். அதனால தான் சொல்றேன், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத உன்னை நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு. நான் சொன்ன வசனம் தான் கடைசி நாளிலே நியாயத்திற்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படியே பார்த்து நிற்காதீங்க. அவர் நியாயாதிபதியாய் ஒரு நாள் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவர் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராய் வரப்போகிறார். அவர் அக்னியாய் பட்சிக்கும் அக்னி போல அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த தேவனை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளக்கூடிய நாம் நம் மனுஷனாக அவரை பார்த்து தொழுது கொள்ளக்கூடாது. இந்த கடைசி நாட்களில இன்னைக்கு மாம்சமாக தொழுது கொள்ளுகிற கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய கூட்டம் நாம் ஆவியிலே தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆவியிலே தேவனை, மகிமையின் தேவனை நாம் தரிசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியிலே தொழுது கொள்ளும் பொழுதுதான் ஆவியாகி இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வரும் பொழுது அவரை உணர முடியும். ஆவியினாலே தான் ஆவியை பகுத்தறிய முடியும். நாம் இன்றைக்கு தேவ ஆவியில இயக்கப்பட்டவர்களாய், தேவ ஆவியின்படி நடக்கிறவர்களாய், ஆவியிலே அதாவது பரிசுத்த ஆவியினுடைய அந்த சிந்தையிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் மத்திய ஆகாயத்துல வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும். அந்த எக்கால சத்தம் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய சத்தம் வரும் பொழுது நாம் அவரை தரிசிக்க முடியும். அதான் ஆவியிலும் உண்மையிலும் நம்ம தரிசிக்க இப்பொழுதே பழக வேண்டும். ஒரு உருவத்தை வச்சாதான் எனக்கு ஆண்டவர் கும்பிடணும்னு என் நினைப்பு வருதுன்னா நிச்சயமா இன்னும் மனம் மாறலன்னு தான் அர்த்தம், ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். முன்னாடி ஒரு படம் இருந்தாதான் நான் ஆண்டவரை துதிக்க முடியும் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து என்ன செய்ய ரட்சிக்கப்படவில்லை. முன்னாடி ஒரு படத்தை வச்சுக்கிட்டாதான், முன்னாடி ஒரு சுரூபம் வச்சுக்கிட்டாதான், முன்னாடி ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நான் ஆண்டவரை நினைக்க முடியும் அப்படின்னு இன்னும் நீங்கள் ஆவியில பிறக்கல, இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அருமையானவர்களே, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படத்தை பூஜை பண்ற மாதிரி வச்சுக்கூடாது. அது அப்போ புறஜாதிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, நம்மை ஆவியில உண்மையில அவரை தொழுது கொள்ள முடியும். யோவான் 4:24 சொல்றாரு,
நம்ம ஆவியில உண்மையில தொழுது கொள்ள வேண்டும், எங்கும் தொழுது கொள்ள வேண்டும், எந்த நேரத்துல தொழுது கொள்ள வேண்டும், இரவு பகல தொழுது கொள்ள வேண்டும். நினைச்ச நேரத்துல உட்கார்ந்து தொழுதணும். ஏன்னா நாமே தேவனுடைய ஆளை, நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார், நமக்குள்ளே ஆவியா இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவனை கண்ணை ஊடிட்டு நம்ம உள்ளான மனுஷனை நீங்க நோக்கி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உங்களுக்கு பிரகாசமாய் தெரிகிறவராய் இருக்கிறார். அவருடைய முக பிரகாசத்தை நீங்கள் உணர முடியும், அந்த அக்னியை உணர முடியும், அந்த அனலை உணர முடியும். அவனுடைய அந்த தேவனுடைய 3 சுவாபங்கள் அது. பட்சிக்கும் அக்னி, வெளிச்சம், அந்த அனல். அந்த பட்சிக்கும் அக்னி நமக்கு வேண்டாம், ஆனா அந்த அனலை உணரலாம், அந்த வெளிச்சத்தை உணரலாம். நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் வருகிறதை உங்களால உணர முடியும். அந்த பிரகாசம், மகிமையின் பிரகாசம் உங்களுக்கு தெரியுதுன்னா தேவனுடைய பிரசன்ஸை நீங்க உணர்றீங்க. உங்களுடைய சரீரத்துல ஒரு டெம்பரேச்சர் மாறுது, உங்க பக்கத்துல வலது பக்கத்துல தேவனுடைய வல்லமை வந்து இறங்குது, ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ் உணர்றீங்கன்னா உங்களை சுற்றில ஒரு அனல் உருவாகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அருமையானவர்கள், இதெல்லாம் வந்து நீங்க கண்டுபிடித்து நீங்க வந்து என்ன செய்யணும், ஆவியினுடைய அந்த வல்லமையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமையின் தேவனாய் நம்ம பார்க்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்ற தேவனை நம்ம ஒரு சின்ன படத்துல வச்சு நம்ம அடக்கக்கூடாது, ஒரு சின்ன உருவத்துல வச்சு அடக்கக்கூடாது. அவருடைய அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், உலகளத்துல காய்த்த அந்த வெண்கல போன்ற கால்களை உடையவர், பிரகாசுகிற சூரியனை போல தோற்ற உடையவர். இயேசு எப்போது நம்முடைய உள்ளத்துல உள்ளான மனுஷனுக்குள்ள தரிசிக்க வேண்டும். அந்த ஒரு தேவ பயம் நமக்குள் வர வேண்டும். தேவ பயம் வேணும். யோவானுக்கு வந்தது முதல்ல பயம், அந்த பயம் வரணும். ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 2வது பாத்தீங்கன்னா, யோவானுக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவர் மேல இருந்த ஒரு அன்பு, மரியாதை. இன்னைக்கு நம்ம பெரியவங்களுக்கு பார்த்தாக்க எல்லாரும் இந்துக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க, புறஜாதிகள் காலில் விழுவாங்க, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், காலில் விழுங்க, காலில் விழுங்க. அது ஒரு விக்கிரக வணக்கம் மாதிரிதான். காலெல்லாம் விழக்கூடாது, தேவனுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை செலுத்தணும். சாஷ்டாங்கமா விழுறது, வணக்கம் பண்றது, காலில் விழுறது எல்லாம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேர் பிள்ளைங்களை காலில் வந்து விழ சொல்லி கேட்டுக்கிறதெல்லாம் உண்டு. அது வந்து மிக தவறு. ஏன்னா அது வந்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை நான் யாருக்கும் கொடேன். அந்த காலில் விழுறதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷ வணக்கம். இப்போ மனுஷ வணக்கம் வந்து என்னன்னா, கர்த்தருக்குரியதை மனுஷன் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த மனுஷ வணக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு தேவ அன்பினால, இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம், அன்பினாலதான் அதை செய்யறாங்க, அது செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது வந்து கர்த்தருக்குரியது. இப்ப நாம என்ன செய்யணும், சாஷ்டாங்கமா விழுந்து, சில நேரங்களில் நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நம்ம தனி செபங்கள்ல பார்க்கும்போது நம்மை அறியாமலே முழந்தால் படுகிறோம், நம்மை அறியாமலே குனிந்து வணங்குகிறோம், நம்மை அறியாமலே வந்து என்ன செய்யறோம், சாஷ்டாங்கமா வணங்குகிறோம். அதெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த இடத்துல தேவன் வந்து இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம ஃபுல்லா டோட்டல் சரண்டர் பண்றோம். அதுல முழு அர்ப்பணிப்பு. பாத்தீங்கன்னா இப்போ ஆர்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபாதர்ஸா ஆகும் பொழுது அந்த சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா படுக்க போட்டுருவாங்க. கீழே வந்து ஒரு பெரிய பிளாங்கெட் போட்டுட்டு அவங்கள வந்து ஃபுல்லா படுக்க போட்டுருவாங்க. அந்த ட்ரெஸ் போட்டு முத ட்ரெஸ் போட்டு ஒரு ஆர்டினேஷன் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்டினேஷன் கொடுக்கும் பொழுது டோட்டலா சரண்டர் ஆகி அப்படியே வந்து என்ன சூரிய நமஸ்காரம் மாதிரி என்ன செய்வாங்க, கீழே படுக்க வச்சுட்டு நல்லா கையெல்லாம் நீட்டி முன்னாடி நீட்டிடுவாங்க, காலை நீட்டிடுவாங்க, சூரிய நமஸ்காரம் தான். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு அவங்க முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். அந்த அர்ப்பணிப்பு ஃபுல் ஆர்டினேஷன்ல அந்த மாதிரி செய்வாங்க. அருமையானவர்களே, அது நம்ம ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு முன்பாக நம்மை டோட்டலா சரண்டர் பண்றது. ஆண்டவருக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு முன்னாடி காலில் விழுறது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நீங்க சொல்லி கொடுங்க பெரியவங்க, திருமண நேரங்கள்ல இல்லை பிறந்த நாள்ல அந்த மாதிரி நேரத்துலலாம் காலில் விழுறதெல்லாம் தப்பு. அந்த காலில் விழுது ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக தவறான ஒரு காரியம். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. எசேக்கியேல் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறத எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், 43வது அதிகாரம் 3வது வசனம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா காலில் விழுது பாக்குறோம். அதே நேரத்தை வெளிப்படுத்தின பார்க்கும் பொழுது ஒரு தூதன் வரான். தூதன் வரும்பொழுது தூதனுடைய காலில் விழுறதுக்கு போறாரு யோவான். அப்போ நானும் உன்னை போல மனுஷன் என் காலில் விழாதன்னு அவர் தடுக்கிறத பார்க்கணும். எவ்வளவு பாருங்க, தூதன் கிட்ட
அவர் காலில் விழ போகும்போது தூதன் வந்து என்ன செய்யறாரு, ஒரு பயந்து அவர் சொல்றாரு, நானும் உன்னை போல மனுஷன்ப்பா, ஏன்பா நீ என் காலில் விழுற, நீ வந்து என் காலில் விழக்கூடாது, நான் உன்னை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு ஒரு தூதனை ஒரு பயந்து அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை என்றால், மனுஷர்களாகிய நாம் நாம் அந்த காரியத்தை செய்ய அனுமதிக்கலாமா? மற்றவர்கள் நம்முடைய காலில் விழ வரும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு பயம் வரணும், ஒரு பயம் வரணும், துள்ளணும். அந்த இடத்துல வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து காலில் விழறதுக்கு வருவாங்க. பிள்ளைங்க இல்லாம பரீட்சை நேரத்துல வரும்போது அப்படியே ஒரு நடுக்கம் வரும் எனக்கெல்லாம். அப்படியே தூக்கி போட்டுரும், உடம்பெல்லாம் தூக்கி போட்டுரும். ஏன்னு சொன்னாக்கா, அது வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் ஏற்றுக்கொள்வது மிக 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 தவறு. அது அந்த நடுக்கம் வரலன்னு வச்சுங்களேன், அந்த வணக்கத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க நீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அந்த நடுக்கம் வரலன்னு வச்சுங்களேன், நீங்க பிசாசினுடைய சுவாபத்தை பெற்று, பிசாசு என்ன செய்றான், எல்லாரும் தன்னை வணங்கணும், எல்லாரும் சிங்காசனத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்றாங்க பாருங்க. அந்த சுவாபம் அது, அந்த குணம் நமக்குள்ள வரக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, யாரும் வந்து யார் காலில் விழாதீங்க. இப்போ பாருங்க, கடன் கொடுக்குறவங்க காலில் போய் விழுறான் பாருங்க நிறைய பேர். தயவு செஞ்சு விழாதீங்க. காசுக்காக விழாதீங்க, ஒரு பாசத்துக்காகவும் விழாதீங்க. கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கணும். நீங்க பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க, வேணா முட்டி போட்டு வேணா சிலுவை வாங்கிக்கோங்க. ஆனால் பாதத்தை தொடுகிற வேலை மட்டும் வைக்கக்கூடாது. அது வந்து அடிமைகள் அல்ல நாமெல்லாம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, 1 கொரிந்தியர் 7:23 சொல்லுது. அதுல என்ன சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள். நம்மளாம் அடிமைகள் அல்ல. பாதத்துக்கு கீழே போகும்போது அடிமைகள். நம்ம அடிமைகள் ஆனாலும், கர்த்தருக்கு அடிமைகள் ஆனாலும் நாம் சுயாதீனர்கள் என்பதை மறக்கக்கூடாது. நம்ம பிசாசுடைய அடிமைத்தலையிலிருந்து நம்ம மீட்ட தேவன் நம்ம சுயாதீனர்களாக மாற்றிருக்கிறார். நம்ம யூபிலி வருஷத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டார். நம்மள ஒரு விடுதலையின் வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி கொண்டு வந்தார். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி பேதுரு வந்து என்ன செய்யறாரு, மீன் பிடிக்கிறதுக்காக வரும்பொழுது ராத்திரி எல்லாம் படகுல வந்து நான் இந்த வலையை விரிச்சு போட்ட படகுல இருந்து இருக்கிற வலையை எடுத்து கடல்ல போட்டேன், ஆனா மீனே கிடைக்கல அப்படி சொல்லும் பொழுது, இந்த இடத்துல அங்க சொல்வது அளவில்லாத ஒரு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருது. இயேசு சொல்றாரு சீமோனை பார்த்து, நீ வந்து இந்த பக்கம் போடு, வலையை வீசு. அப்போ பேதுருடைய உள்ளத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய அன்பு வருது. உடனே என்ன செய்யற ஸ்டீவன் பேதுரு, தடால் இயேசு கிறிஸ்துனுடைய காலில் விழுந்துடுறார். அதே போல தானியல் கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, காபிரியேல் தூதன் கீழே இறங்கி வரும்போது பேசும்போது தானியல் வந்து திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்துட்டான்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் நம்ம மனுஷ கால விழக்கூடாது. தேவனுடைய பாதம் தான் நமக்கு ஒரே கதி. பாதத்தருகே அமர்வது, பாதத்துல விழுவதெல்லாம் தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாது. போய் அடிமையா உட்காரக்கூடாது. இது முதல் காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த 17வது வசனத்துல, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முன்னினவரும் பின்னினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா பயப்படாதேன்ட்டு ஒரு வார்த்தை டைரக்டா சொல்லணும்னா 54 முறை தான் வருது, பயப்படாதே. நேரடியா சொல்லணும்னா பயப்படாது, திகையாதே, கலங்காதே அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு 103. சில பேர் சொல்றாங்க 366, 365 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது வந்து வேற வேற ஆங்கிள், வேற வேற புரிதல்ல அந்த அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா கரெக்டா டைரக்டா சொல்லணும்னா 54 முறை தான் பயப்படாதே அப்படின்னு வருது. 103 தடவை திகையாதே, கலங்காதே அந்த மாதிரி வார்த்தைகள். ஆனா 366, 365 என்பது எந்த அர்த்தத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெரியல. ஆனா சில ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், நானும் பல முறை அதை சொல்லியிருக்கேன், பிரசங்கித்திருக்கிறேன், வருஷத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒரு சந்தேகமா அதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா 54 தடவை தான் வருது. ஒரு 103 தடவை இந்த காரியங்கள் வருகிறது. சரி, எது எப்படியோ கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தத்தை கொடுக்கிறார், பயப்படாதே என்று. அதனால இன்னைக்கு பயம் வந்து சாத்தானுடைய ஆயுதம். ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே, யோவானுக்கு சொல்லும் பொழுது பயப்படாதேன்னு சொல்றாரு. நல்ல பாசமுள்ள நல்ல தகப்பன்,
தன்னுடைய வலது கரத்தை எடுத்து யோவான் மேல அன்பாக வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த வலது கரத்துல தான் ஒரு ஊழியனை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. வலது கரத்தில் தான் நட்சத்திரங்களை ஏந்துகிறதை பார்க்கிறோம். உள்ளங்கையில வச்சு வரைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவருடைய உதடுகளை அசைந்து பயப்படாதேன்னு சொல்லிட்டு ஒரு தேய்ச்சுகிற ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த சொல்றாரு, எருசலேமிலே தேய்ச்சப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தை இதுதான். ஒரு தாய் தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுவேன். அப்போ ஒரு தாய் தேய்ச்சுகிறது போல நம் தேவன் நம்மை தேய்ச்சுகிறது. ஒரு அன்பின் வார்த்தை. பயப்படாது, நான் இருக்கிறேன், திகையாது, நான் உன்னுடைய தேவன், உன் கூடவே இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பயம், மரண பயம், சூழ்நிலை குறிச்சு பயம், கடனை குறிச்சு பயம், எதிர்காலத்தை குறிச்சு பயம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையே பயம் பயம் பயம், சுத்தி பயம். சீஷர்கள்லாம் இயேசு பக்கத்துல இருக்கும் போதே பயம்தான். அவர் தான் கூடவே இருக்கும் போதே பயம். இன்னைக்கு நம்ம கூட இயேசு இருக்கிறாரு, ஆனாலும் நமக்குள்ள ஒரு பயம். ஏன்னா நமக்குள்ள ஒரு அவிசுவாச பிசாசு கொண்டு வர்றோம். இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு, நீங்க தான் தேவனுடைய ஆலயம் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயமாக்கி நமக்குள்ளே அவர் வாசம் செய்தாலும் கூட ஒரு ஓரத்துல ஒரு அவிசுவாசம், ஒரு இருள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இயேசு உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருவோம். சீஷர்கள்ல கூட என்ன செய்றாங்க, பயந்துட்டு அந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க இன்னும் உறங்கிட்டு இருக்கிறீங்களே, நாங்கெல்லாம் அழிஞ்சு போறோமே, மடிஞ்சு போறோமே சொல்லுங்க. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகள் தான் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாம் அற்ப விசுவாசமா இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவை உணர முடியல. நம்முடைய விசுவாசம் பெரிதாக வேண்டும்.